Students, so ninth English unit 1 prose learning the game part 2. I hope that you are all of you understand the last part 1. So now you continue the part 2. In my first year at Sardasram, I played 55 practice matches during the summer break of 60 days. I played, so Sachin played first year Sardasram, first year விளையாட போகிறாரு. He played 55 practice matches during the summer break of 60 daysல 60 days summer break 60 daysல 55 மேட்ச் வந்து அங்கே விளையாடினார் அந்த இயர். My summer season used to start at 7:30 AM and end at 4:30 PM. ஸோ சம்மர் கிளாஸு எப்போ இது வரைக்கும்னா 7:30 மார்னிங் 7:30 to ஈவினிங் 4:30 PM வரைக்கும் சம்மர் கிளாஸ் இருக்கும். மை ஈவினிங் சீசன் வுட் ஸ்டார்ட் அட் 5 PM ஆஃப்டர் ஒன்லி எ 30 minutes பிரேக். ஸோ ஹிஸ் ஈவினிங் ப்ராக்டிஸ் மேட்ச்சு ஸோ 4:30 வரை காலையிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் மேட்ச் இருந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ் சீசன் பார்த்திங்கன்னா 5:30க்கு ஆஃப்டர் 5 PM ஆஃப்டர் ஒன்லி 30 minutes பிரேக். எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 5 PM ஓகேங்களா. இப்போது 4:30 ஒன்லி ஆஃப் அன் ஹவர் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு. ஸோ டியூரிங் த பிரேக் 30 minutes ஒன்லி. சார் வுட் டியூரிங் த பிரேக் சார் வுட் ஆஃபன் கிவ் மீ சம் மணி டு கோ அண்ட் ஹாவ் எ வடப்னு சொல்லுவாங்க, அது பாப்புலர் மும்பை ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ அந்த 30 minutesல சார் ஹூ அஸ்டேக்கர் சார் கிவ் சம் மணி, கொஞ்சம் பணம் கொடுத்து போயிட்டு வெளியில் அந்த பாப்புலர் மும்பையில் பார்த்திங்கன்னா அது வடப்பாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஃபுட்டு. நம்ம ஊரில் வடை பஜ்ஜி மாதிரி அங்கே வந்து அது ஒன் ஆஃப் த ஃபுட்டு, அது வந்து ரொம்ப ஃபேமஸ் மும்பையில். ஸோ அது போய் சாப்பிட்டு வாங்க அந்த 1/2 hourல அப்படின்னு அமௌண்ட்டு கொடுப்பாரு. யார் கொடுப்பாங்க? அஸ்டேக்கர் சார். தென் between 5 PM and 7 PM I would have 5 more net season. ஸோ பிட்வீன் அந்த 5 to 7 PMல I would have 5 more, 5க்கு அதிகமான நெட் சீசன் நான் விளையாண்டுருவேன், ப்ளே பண்ணிடுவேன். டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 15 minutes சார் would place a 1 rupee coin on top of the stumps and if I managed to avoid getting out the coin was mine. So last end of the 15 minutes it is the practice time 7:30 over the last end of the 15 minutes Astreka sir would place on 1 rupee coin on the top of the stumps. அந்த ஸ்டம்ப் 3 ஸ்டம்ப் வச்சுருப்பாங்க கிரிக்கெட்டில், அது மேலே ஒரு காயின் வச்சுருப்பார், 1 rupee காயின் வந்து அது மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இஃப் ஐ மேனேஜ்ட் ஐ டு அவாய்ட் கெட்டிங் அவுட், நான் எப்படி அவுட் ஆகாமல், அதாவது ஸ்டிக் மேலே அடித்தா பால் அடித்தா அவுட்டு, அது எப்படி நான் பாலை வந்து ஸ்டிக்கில் அடிக்காத மாதிரி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் வச்சார். த காயின் வாஸ் மைன். அப்படி அவுட் ஆகாமல் இருந்தால் அந்த காயின் எனக்கு சொந்தமாகும், நானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த சீசன் எவ்ரி bowler in the camp would ham and bowl to me with some 60 to 70 boys fielding. So on the campல many more boys are practicing that camp. So that many more bowlers நிறைய பேர் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அண்டு நிறைய பேர் ஃபீல்டிங் 60 and 70 பாய்ஸ் ஃபீல்டிங் அந்த ஃபுல்லாக அந்த கிரவுண்டு ஃபுல்லாக, ஏன்னா எல்லா பக்கமும் அடிப்பாங்க, பால் எடுக்கணும், அதுக்காக நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாமே ஃபீல்ட் பண்ணுறாங்க. So it meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. So 15 minutesம் அந்த இருக்கிற எதுக்காக அந்த 60 to 70 boys நிற்கிறாங்கன்னா அந்த கிரவுண்டு சுற்றியும் அலாங்க எல்லாம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் அடிக்கிற பாலை வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இட் மீன்ட் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் த கிரவுண்ட் டு சர்வை தோஸ் இன்டென்ஸ் 15 minutes. அதுக்காக அவங்க ஃபீல்டு பண்ணிகிட்ருக்காங்க. தென் வின்னிங் த 1 rupee coin used to give me a immense satisfaction and taught me how to concentrate even when the physically drained. So winning the 1 rupee coin used to give me immense means great satisfaction. உனக்கு அந்த ஃபஸ்ட் அந்த 1 rupee coin வின் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் இம்மென்ஸ் கிரேட் சாட்டிஃபிகேஷன், அவனுக்கு ரொம்ப ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருந்தது, அவனுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. தென் அண்ட் டாட் மீ ஹவு டு கான்சன்ட்ரேட் ஈவன் வென் ஃபிசிக்கலி ட்ரைன்டு. ஈவன் ஃபிசிக்கலி ட்ரைன்டுனா
ஸோ பிகேம் ஏ எக்ஸஸ்டட் டயர்டாக இருக்கிறப்ப ஒரு டயர்டாக இருக்கும்போது விளையாடும் போது எப்படி அவன் கான்சன்ட்ரேட்டோட விளையாடுறான் அப்படிங்கிறத எனக்கு அது கற்றுக் கொடுத்துச்சு அந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறான். தென் at the end of it all, sir would tell me to run to full circuit of the Shivaji Park with my pads and gloves on. That was the last part of the training and I would be completely exhausted by the end of it all. So என்ன பண்ணுறாரு, at the end of the all, இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் would tell me to run to full சர்க்கியூட்னா அந்த கிரவுண்ட் இருக்கணுமா, சர்க்கிள் ஃபுல்லாக எண்ட் ஆஃப் த சர்க்கிள், அந்த ரவுண்டு சர்க்கிள் ஆஃப் த சிவாஜி பார்க், அந்த பார்க்கோட சர்க்கிளில் ஃபுல்லாகவே 2 rounds வித் மை பேட்ஸ்னால் காட்ஸ் வித் த எக்ஸ்கர்ஷன். கிரிக்கெட் ஆரம்பி பார்த்துருப்பீங்களா, நீ பேட் இந்த கார்டுக்காக பாதுகாப்புக்காக கட்டியிருப்பாங்க, ஹேண்டு க்ளவுஸு தை பேடு எல்லாமே கட்டியிருப்பாங்கல்ல, அதோட அந்த பேடோட காலில் கட்டுற பேடோட 2 rounds அந்த சிவாஜி பார்க் வந்து சுற்றி வரணும். பேட்ஸ் அண்ட் க்ளவுஸ் ஆன் that was the last part of my training and I would be completely exhausted by the end of it all. ஸோ அந்த மாதிரி ஓடும்போது, ஏன்னா அது வேகமாக ஓட முடியாது, அது கட்டிட்டு மெதுவாக தான் ஓட முடியும். ஸோ அந்த எண்டாக ஃபுல்லாகவே எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட்லி எக்ஸஸ்டட். அப்படி ஓடும்போது ரெண்டும் முடிக்கும்போது நான் எக்ஸஸ்டட், அதாவது டயர்டு, த எண்ட் ஆஃப் ஆல் எல்லாமே எனக்கு ரொம்ப அப்படியே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த டே வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சு போன மாதிரி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிரும், ஃபுல் டயர்ட் ஆகிருப்பேன். இட் வாஸ் எ ரொட்டைன் ஐ வுட் ரிப்பீட் ரைட் த்ரூ மை சம்மர் ஹாலிடேஸ் அண்ட் இட் ஹெல்ப்ட் மீ டு பில்ட் அப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெமினா. இட் வாஸ் ரொட்டைனா ரெகுலர்லி. இதுதான் அவனுடைய சம்மர் கேம்பில் நடந்த டெய்லி ரொட்டைன் ஒர்க்கு. எவ்ரி டே த ப்ராக்டிஸ் மே ஸ்டார்ட் அட், எப்போ ஸ்டார்ட் ஆகும், 7:30 to 4:30 PM அண்ட் ஈவினிங் சீசன் 5 to 7:30. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஃபுல்லாகவே அவனோட ப்ராக்டிஸ் ரொட்டைனாக நடந்துட்டு இருந்தது. தென் இட் ஹெல்ப் மீ பில்ட் அ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெமினா எபிலிட்டி டு சப்ஸ்டைன். ஸ்டெமினானா எபிலிட்டி டு சப்ஸ்டைன், அந்த இடத்த எப்படி ஒரு டயர்டாக இருக்கும்போது கூட எப்படி நம்மளுடைய ஸ்டெமினாவை எபிலிட்டியை கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பில்ட், அதுதான் எனக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் தான் மென்டல் ஸ்டெமினாவும் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டெமினாவும் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லிசன், வாட் டிட் சச்சின் டூ டியூரிங் த 30 minutes பிரேக்? சச்சின் அந்த 30 minutes 4:30 to 5 PM என்ன அந்த 30 minutes பிரேக்கில் என்ன பண்ணலாம்? சரிங்களா, நான் சொன்னல ஆல்ரெடி, the strikers will give the some money and they will go to he would go to the shop, அது vada pav, eating the some getting the vada pav. ஸோ வாட் இட் த இன்டென்ஸ் 15 minutes மென்ஷன்ட்? ஸோ அந்த 15 minutesல என்ன பண்ண சொன்னாங்க சச்சினை? நான் சொன்னேன், அந்த ஸ்டெம்மில் ஒரு காயின் வச்சுருப்பார், நிறைய பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணாங்க, அந்த ஸ்டெம்பில் படாமல் நீ வந்து மேனேஜ் பண்ணிட்டீன்னா, அவுட் ஆகாமல் நீ இருந்துட்டீன்னா உனக்கு அந்த காயின் உனக்கே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட், அக்கேஷ்னலி மை ஃபாதர் கேம் டு டேக் மீ ஹோம் அண்ட் would always ask him to treat me to a special fruit cocktail at the juice center near the club. So occasionally, ஏதோ டைம் my father came to take me, எனக்கு வந்து அடிக்கடி வந்து வருவார், என்னை கூட்டு போவ ஹோமுக்கு வருவார். I would always ask to treat me. என்ன சொன்னால், எப்பயுமே அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, காக்டைல் ஸ்பெஷல் ஃப்ரூட். காக்டைல் மீன்ஸ் மிக்ஸ்டு ட்ரிங்க், நிறையா ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டுன்னு சொல்லுவோம்ல, நிறையா ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணி ஒரு கூல் ட்ரிங்க் மாதிரி. ஜூஸ், அந்த ஜூஸ் எடுத்துருக்க என்னை கூப்பிட்டு போய் எனக்கு வாங்கி தர சொல்லி நான் கேட்டுகிட்டே இருப்பேன், அடிக்கடி கேட்பேன். அது எங்கே இருக்குன்னா, எங்களுடைய ப்ராக்டிஸ் சென்டர், அதாவது அந்த பார்க் பக்கத்துலேயே அந்த கிளப் இருக்குது, நியர் த கிளப், அந்த கிளப்புக்கு பக்கத்துலேயே அந்த ஜூஸ் ஷாப் இருக்குது. தென் while this regular demand was a little unreasonable because at that time I didn't realize that my parents also had to take care of my needs of my brothers and sisters. My father would invariably end up give me what I wanted. So now while this regular demand was a little unreasonable, எந்த ரீசனுமே இல்லாமல் நான் ரெகுலராக அதை கேட்டுகிட்டே இருந்தேன். பிகாஸ் அட் த டைம் ஐ டிட் நாட் ரியலைஸ் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் அந்த டைமில் நான் புரிஞ்சிக்கவே இல்லை, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நான் அடிக்கடி அவரை கேட்டுகிட்டே இருந்தேன். டிட் நாட் ஐ ரியலைஸ் தட் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹேட் டு டேக் கேர் மை
ஆட் நீட்ஸ் ஆஃப் பிரதர். அப்போ நான் நினச்ச கூட அப்போ எதுவுமே எதிர்பார்க்கல, எனக்கு மட்டும் நான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவங்களாம் இருந்தாங்க, அவங்களையும் பார்த்துக்கணும்ல அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரியலைஸ் பண்ணவே இல்லை. மை ஃபாதர் வுட் இன்வேரியபிளின்னா ஆல்வேஸ் எண்ட் அப் giving me what I wanted just to see me happy. ஸோ என்னுடைய ஃபாதர் ஆல்வேஸ் எப்பயுமே எனக்கு என்ன தேவையும் என்னுடைய சந்தோஷத்துக்காக எப்பயுமே எனக்கு நான் என்ன கேட்குறனோ அதை வாங்கி கொடுத்துருவாரு. தென் on other days when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the path if I managed to sit down. So on other days, the next day நிறைய நாள். So when I made my way home from Shivaji Park at my own, நான் தனியாக போகும்போது என்னுடைய வீட்டுக்கு சிவாஜி பார்க்கு என்னோடய வீட்டுக்கு போகும்போது I would often fall asleep on the bus. நான் பஸ்ஸில் தூங்கிடுவேன். If I managed to sit down, anyone who has, அதாவது if I managed to sit down, சிட் பண்ணினா கண்டிப்பாக நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. anyone who has been on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. ஸோ யாராவது மும்பையில் இருந்தீங்கன்னா அங்கே சீட்டு அந்த பஸ்ஸில் போய் சீட்டு பிடிக்குது, அதுவும் அந்த டைமில் ஈவினிங், அந்த மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைமில் அந்த வேலை விட்டுலாம் ஒர்க்கர்ஸ்லாம் வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ கூட்டம் வரும்னு. அந்த டைமில் நீங்கள் போய் பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kit pack. அந்த கிட் பேக்னா அந்த திங்ஸ் பேட்ஸ் எல்லாமே உள்ளே போட்டு ஒரு ரவுண்டாக சிலிண்டர் டைப்பில் ஹைட்டாக இருக்கும் பேக்கில் மாட்டிக்கிப்பாங்க பின்னாடி கிட் பேக். Because the bus conductor would inevitably complained about me taking up the space of another passenger. So on the days when I wasn't so lucky, அன்னைக்கு வந்து எனக்கு லக்கி தான் போச்சு, it was still a challenge just to stand with the kit bag. அப்போ என்ன ஆச்சு, நான் அந்த கிட் பேக் வச்சுக்கிட்டு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் த பஸ் கண்டக்டர் would இன்விட்டபிள்னா unavoidably, அதாவது inevitably complain about me taking up the space of another passenger. அதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் நிற்கிற இடத்த நீ எடுத்துக்கிட்ட, இன்னொரு பேசஞ்சர் இருக்கிற இடத்த அந்த கிட் பேக்கும் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தார். Then it would be the embarrassing because the conductor were often rude and would sometimes ask me to buy 2 tickets. So embarrassing means making one feel uncomfortable. Embarrassing same வெக்கப்பட்டு நிற்கிறது, சேம் uncomfortable, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது. எம்ப்ராசிங் பிகாஸ் த கண்டக்டர், எதனால்னா கண்டக்டர் ஆஃபன் ரூடு, என்கிட்ட ரூடுனா ரொம்ப கொடுமையாக திட்டுறது, இதாக பண்ணுறது. அண்ட் வுட் சம்டைம் ஆஸ்க் மீ டு பை 2 tickets. ஸோ அதுக்கும் அந்த கிட் பேக்கும் சேர்த்து 2 டிக்கெட் எடுக்க சொல்லி என்ன ரூடாக திட்டினார். அப்போ எனக்கு வந்து ரொம்ப வெக்கமாகவும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் I didn't have the money for a second ticket and I had to learn to take these remarks in my stride, and dirty class often added to the embarrassment. So I didn't have money. அப்போ வந்து எனக்கு இன்னொரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு மணி இல்லை. the second ticket I had to learn to take these remarks அந்த கமெண்ட்டை அப்போ வந்து நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி in my stride. அதுதான் என்னுடைய லாங் ஸ்டெப். அந்த ஸ்ட்ரைட் மீன்ஸ் லாங் ஸ்டெப்னா இந்த லாங் ஸ்டெப்பில் அவனுடைய ஆக்குபேஷன் கரியருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேற்றத்துக்கு வழிவகுச்சு. அதுதான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பணம் இல்லாதனால நான் அந்த கண்டக்டர் திட்டத்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த அண்டு டர்ட்டி கிளாத்ஸ் ஆஃபன் ஆடட் டு த எம்ப்ராஸ்மெண்ட். டர்ட்டி அப்போ ஈவினிங் ஃபுல்லாக அங்கே மார்னிங் ஃபுல்லாக விளையாண்டுட்டு ஈவினிங் வரும்போது எப்படி இருக்கும் பஸ்ஸில் அந்த கிளாத் எல்லாமே டர்ட்டி ஸ்வெட்டிங் எல்லாமே ஒரு மாதிரி எம்ப்ராஸ்மெண்ட் சேம். ஏன்னா மற்றவங்களாம் பார்ப்பாங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் எல்லாமே இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப வெக்கப்படணும், ரொம்ப அவமானமாக இருந்தது. வித் த டைம் ஐ evolved மீன் eject a way of the wrappingனா சரவுண்டு அவங்கள சுற்றி. அப்போ என்ன பண்ணுவாங்க, அது eject, அதை எடுத்து
கீழே வச்சுருக்க அந்த கிட் பேக் வச்சுருக்காங்கல்ல, evolved a way of wrapping the kit bag around me. அந்த wrappingனா அப்படி அவனை சுற்றி அப்படி கட்டிக்கிறது, பின்னாடி முதுகில் மாட்டி சுற்றி கட்டிக்கிறது. அந்த டைமில் என்ன பண்ணேன், அதை எடுத்துகிட்டு செக் பண்ணி என்னோட சுற்றி நான் கட்டிக்கிட்டேன். just as the helmet and pads became a part of me while batting. Just a helmet and became a batting. Bats became a part of me while batting. ஸோ அது என்ன பண்ணேன், ஜஸ்ட் அந்த ஹெல்மெட்டும் அந்த தலையில், அடுத்து பேட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது, வைல் பேட்டிங். ஸோ த கிட் பேக் பிகேம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீ ஆன் த பஸ். ஸோ அந்த கிட் பேக் வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஒவ்வொன்றும் நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஃபுல்லாகவே நான் விளையாடும் போது ஹெல்மெட் போட்டிருப்பேன், பேட்ஸ் வச்சுருப்பேன், எல்லாமே அது ஒவ்வொன்றும் கிட் பேக் எக்ஸ்டென்ஷன் அந்த டைமில் நிறைய அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. I would often take the bus or train from the Bandra to Churchgate, and it was an all great learning experience. I would often, நான் அடிக்கடி போனதுனால, to take the bus or train எதுலேருந்து போனாலும் ஃப்ரம் பாந்திரா வந்து இந்த சர்ச்கேட் வரைக்கும் போனது வந்து அதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் போகும்போது நிறையா பேர்த்த பார்ப்பேன், நிறையா பேர்த்த கூட பழகுவேன், அதெல்லாம் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு. Who said this? That's Sachin Tendulkar. So what did Sachin father do just to make Sachin happy? Sachin ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அவங்க ஃபாதர் பண்ணார் அப்படிங்கிறாங்க கேட்குறாங்க. வாட் இட் எம்ப்ராஸ் Sachin இன் பஸ். எம்ப்ராஸ் எதனால், எம்ப்ராஸிங்னா ஃபீலிங், அது சேம் வெக்கப்படுறதுன்னு சொல்லி, எதனால் அப்படி ஆனார் அப்படின்னு கேட்குறாங்க பஸ்ஸில். என்ன ஆனாங்க. Then, even though I loved cricket, there were still occasional days when the playing in my friends at home was such a fun that I would conveniently forget I was supposed to go to the nets. So, even though நான் என்னதான் கிரிக்கெட் வந்து லவ் பண்ணாலும் பிடிச்சிருந்தாலும், there were still occasional days, ஒரு சில நாள், when playing my friends at home, என்னுடைய பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபன், ரொம்ப விளையாட்டாக இருந்துச்சு. தட் ஐ வுட் கன்வீனியன்ட்லி ஃபர்கட் ஐ வாஸ் சப்போஸ்ட் டு கோ டு த நெட்ஸ். நான் ஃபுல்லாகவே அவங்களோட விளையாண்டுருக்கும்போது த கன்வீனியன்ட்லி ஃபுல்லாகவே அங்கே நெட்டுக்கு போகிற ப்ராக்டிஸ் மேட்சை நான் ஃபர்கட் மறந்துட்டேன். ஐ வாஸ் சப்போஸ்ட் டு கோ டு நெட்ஸ், நெட்டில் இருக்கிற மேட்சையே மறந்துட்டேன். இஃப் ஐ டிடன்ட் டேர்ன் அப் நான் திரும்பி கூட பார்க்கல. அசேகர் சார் வுட் ஜம்ப் ஆன் டு த ஸ்கூட்டர் அண்ட் கம் டு ஃபைண்ட் மீ. என்ன பண்ணார், நான் திரும்பி பார்க்காத போது அசேகர் சார் அவர் வந்து என்னை கண்டுபிடிச்சி வந்துட்டார். ஸ்கூட்டர்லேருந்து இறங்கி வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. சார் வுட் ஸ்பாட் மீ இன் த மிலினா க்ரௌட் அண்ட் விர்ச்சுவலி ஆல்மோஸ்ட் ஆர் நியர்லி விர்ச்சுவலி ட்ராக் மீ அவுட். அந்த கூட்டத்தில் நடுவில் இருந்து, அதாவது அந்த ஏரியா மும்பைங்கிற போது அது சரௌண்டிங்கில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும், அந்த விளையாண்டுருப்பாங்க பசங்க. அந்த கூட்டத்தில் வந்து என்ன ட்ராக் மீ இழுத்துட்டு வந்துட்டார். வுட் ஸ்பாட் கண்டுபிடிச்சி என்னை இழுத்துட்டு வந்துட்டார். ஐ வுட் கம் அப் வித் எக்ஸ்கியூஸ் பட் ஹீ வுட் ஹேவ் நன் ஆஃப் இட். நான் எக்ஸ்கியூஸ் கேட்க போனேன், பட் அதுவுமே அவர் கேட்கவே இல்லை. ஹீ வுட் கெட் மீ டு சேஞ்ச் அண்ட் ஹெட் ஆஃப் த சிவாஜி பார்க். ஸோ என்ன பண்ணார், அவர் எதுவுமே கேட்கல. ஹி வுட் கேட், உடனே என்னை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உடனே சிவாஜி பார்க்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். ஆன் த ட்ரைவ் ஹி வுட் டெல் மீ. ஸோ ஹி ட்ரைவ், அந்த ஸ்கூட்டியில் போகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் த இன்சான்ஸ் கேம் வித் தீஸ் கிட்ஸ். இன்சான்ஸ்னால் வேஸ்ட் நாட் யூஸ்டு த டெக்னிக். தேவையில்லாமல் அவங்க கூட விளையாண்டா, அதாவது அவங்கெல்லாம் டெக்னிக்காக விளையாட மாட்டாங்க, ரூல்ஸ் தெரிஞ்சு விளையாட மாட்டாங்க. அவங்க கூட நீ எதுக்கு யூஸ் பண்ணுற, அந்த கிட்ஸோட உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டு இருந்தார். இன்சான்ஸ்னால் அதாவது ரூல்ஸ், எந்த ஒரு ரூலுமே இல்லாமல் எப்படி வேணும் விளையாண்டுருப்பாங்க, அதுதான் இன்சான்ஸ். நாட் யூஸ்ட் ஃபார் த டெக்னிக், வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்களோட. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். நெக்ஸ்ட், கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உனக்கு வந்து எங்கே இருக்குன்னா விளையாடுறதுக்கு நெட்டு தான், நெட்டில் விளையாடுறதுக்கு உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் மேஜிக் கேன் ட்ரான்ஸ்பயர். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹார்டை ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. சி வாட் மேஜிக் கேன் ட்ரான்ஸ்பயர், அது எப்படி ஒன்று மேஜிக்காக ஒரு மேஜிக் பண்ணி உன்னை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் கம் டு த பி நோன், அது உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் எப்படி மாற்ற போகுதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கம் டு பி நோன், ஒன்றா நல்லதாக மாற்ற போகும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அது எப்படி உனக்கு மேஜிக் பண்ண போகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட், வாட் மேட் சச்சின் ஃபர்கட் டு கோ டு த நெட்ஸ். இதுதான் நெட்டில் பண்ணுறதுக்கு மறந்துட்டார். வாட் டிட் அஸ்டேக்கர் அட்வைஸ் சச்சின், என்ன அட்வைஸ் பண்ணாங்க சச்சினுக்கு இப்போ பார்க்கலாம்ல லாஸ்ட்டாக அட்வைஸ். நெக்ஸ்ட்,
we need to have proper career and orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. So personality, characters and personality, we need to have a proper career orientation. நமக்கு தேவையான, நமக்கு என்ன தேவையோ கரெக்டான ஒரு கரியர் தேவைன்னா ஓரியன்டேஷன்னா அதில் ஒரு யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் இன் இம்பார்ட்டன்ட் ரோல். உன்னுடைய பர்சனாலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் கரியர். அதில் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இன் சூஸிங் த டைப் ஆஃப் த கரியர் யூ வாண்ட். உனக்கு என்ன தேவையோ அந்த கரியர் சூஸ் பண்ணுறது உன்னோட பர்சனாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். சூஸ், உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சி பண்ணுறியோ அதையே சூஸ் பண்ணி அதை பண்ணு, அதுதான் உனக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் மேனாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன பிடிச்சி பண்ணுறியோ அதை பண்ணு, பிடிக்காததையும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தென் at the time I heard out being the tracked off, but I as look back I feel cheapish about my accents and can only admire Astragas's farsightedness. So at the time, அந்த டைம் என்ன பண்ணேன் நான், ஐ ஹேட் அவுட் பீயிங் ட்ராக்டு ஆஃப், என்னை இழுத்துட்டு வந்ததுக்கு நான் அவரை வந்து ரொம்ப வெறுத்தேன். பட் ஐ லுக் பேக், நான் திரும்பி பார்க்கும்போது ஐ ஃபீல் ஷீப்பிஷ்னா ஃபூலிஷ், முட்டாள்தனம். ஐ ஃபீல் sheepish about my actions and can admire Astragas's pride. என்னுடைய ஆக்ஷன்ஸ் நினச்சி நானே ரொம்ப கேவலமாக நினச்சிட்டேன், முட்டாள் மனத்தனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் மை ஆக்ஷன்ஸ் அண்ட் கேன் ஒன்லி அட்மையர் அஸ்ட்ரேகஸ் ஃபார்சைட்னஸ்னால் பின்னாடி என்ன நடக்குமோ, ஷோயிங் எ ப்ரூடன்ட் அவேர்னஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ். ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அவர் அதெல்லாம் முன்னாடி சொன்னது நினச்சி இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர் அப்போ எல்லாம் பின்னாடி நடக்க போகிறது அப்படியே அப்போ சொன்னார் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் Sir also punished me on a one occasion when trying to teach me a very important lesson. So sir also punished, அவரும் என்ன பனிஷ் பண்ணியிருக்காரு எப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். அக்கேஷன் மீன்ஸ் இன்சிடென்ட், ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ் when trying to teach me to very important lesson, ஒரு முக்கியமான லெசன் சொல்லும்போது என்ன பனிஷ் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் ஐ பங்க்டுனா ஸ்கூல் கட் அடிக்கிறது, அந்த கட் மிஸ் பண்ணுறது, ஆப்சண்ட் ஆகிறது, ஆப்சண்ட். ஐ பங்க்டு மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் டு வாட்ச் அன் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் நாட் ஆன்டிசிபேட்டிங் தட் சார் வுட் பி தேர். ஸோ பங்க்டு, நான் ஒரு நாள் அந்த மேட்ச் முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெசன் மேட்ச் சொல்லித்தரும்போது எனக்கு ஈவினிங் ப்ராக்டிஸ் டைமில் ஐ பங்க்டு மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ். அந்த டைமில் என்ன பண்ணேன், டு வாட்ச் த இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் டு ஆன்டிசிபேட்டிங் தட் சார் வுட் பி தேர். பக்கத்தில் நடந்த இன்டர் ஸ்கூல் மேட்சை பார்க்குறதுக்கு நான் போயிருந்தேன். ஆன்டிசிபேட்டிங் மீன் எக்ஸ்பெக்டட் தட் சார் வுட் பி தேர். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அங்கே நாட் எக்ஸ்பெக்டட் சார் வுட் பி தேர். அவரும் அங்கே இருந்தார், அந்த கிரவுண்டில் இருந்தார். ஹி வாஸ் ஆங்க்ரி அண்ட் ஹி செட் இட் வாசன்ட் ஃபார் மீ டு கம் அண்ட் வாட்ச் அதர் பீப்புள் ப்ளே ஃபார் இட். If I practiced hard enough, one day the people from across the world would come and watch me play. ஸோ அங்கே பார்த்து ரொம்ப கோவம் அடைஞ்சார், ஆங்க்ரி அண்ட் ஹி செட் இட், ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னான்னா, இட் வாசன்ட் ஃபார் மீ, இது எனக்கானது இல்லை வாஸ் கம் அண்ட் வாட்ச் த பீப்புள், மற்ற பீப்புள் விளையாடுறத பார்க்குறதுக்கு நீ இல்லை. இஃப் ஐ ப்ராக்டிஸ்டு ஹார்டு, நான் ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுன்னா ஒன் டே பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு வுட் கம் வித் அண்ட் வாட்ச் மீ ப்ளே. ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு இந்த வேர்ல்டு இருக்கிற பீப்புள் எல்லாமே நீ விளையாடுறத பார்க்க வருவாங்க, மற்றவங்க விளையாடுறதுக்கு நீ பார்க்க போகக்கூடாது அப்படிங்கிறது அவர் சொன்னார். ஹேட் இட் நாட் பீன் ஃபார் சார், இதுதான் சார், had it not been for sir I would not be the cricketer I turned out to be. சார் மட்டும் இல்லைனா I would not be the cricketer, நான் ஒரு கிரிக்கெட்டராக மாறி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சச்சின் சொல்கிறாரு. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. Disciplinary, he was the discipline, ரொம்ப கடுமையான ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரினா ஒன் who strictly insists the good disciplines, அவங்க நல்லதெல்லாம் கரெக்டாக நல்லது மட்டும் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறீங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. டிட் த எவ்ரிதிங் ஹி குட் ஃபார் மீ, எல்லாமே அவர் எனக்கு டிசிப்ளின் எடுத்து ஒவ்வொன்றா எனக்கு எல்லாமே பண்ணார் சார் தான். ஹூ த அஸ்ட்ரேகஸ் எல்லாம் பண்ணார். ஸோ ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். ஓ மீன்
அதாவது யாராவது ஓனா யாராவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நாம் மறுபடியும் ரிட்டர்ன் திருப்பி பண்ணுறது அதுதான் ஓ. ஸோ ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். ஸோ பே ஆர் ரீபே நான் மறுபடியும் சாருக்கு எப்பயுமே நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. தென் the students, I hope that you are understand this lesson fully. Next I will give the question answer for the following the questions, 1 or 2 sentence. You write only after I give the answers. Totally 10 question, 3 paragraphs also having. So I give the question and the answer also. You write your separate the class of note, and you read and you don't see and write. You read and write the 10 question firstly, and after you 3 questions write on Sunday. I will give the answer. So thank you students.